வந்து கொளுத்திட்டு அப்படியே நின்றுகிட்டு இருக்கு. இதை வந்து தமிழ் பாத்துறாங்க. ஐயோ என் புக்கெல்லாம் இப்படி இதாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வேகமா அங்க புக்கை கையால வந்துட்டு தட்டி புக்கு எடுக்கிறாங்க. பாதி புக்கு அதுல கருகிருச்சு. என்னடி நீ டாக்டருக்கு படிக்கிறேன் திமிர்ல என்னென்ன பேசிக்கிட்டு இருந்த, இனிமே நீ எப்படி டாக்டருக்கு படிக்கிறேன்னு நானும் பாக்குறடி, போடி உன்னால முடிஞ்சதை பாத்துக்க அப்படின்னு இந்த சாவித்திரி சொல்லுது. இத வந்து ஈஸ்வரி பார்த்துட்டு, இந்த சாவித்திரி நல்ல விஷயம் பண்ணிருக்கு இன்னைக்குதான், இப்ப எப்படி இவ படிக்கிறான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த ஈஸ்வரி ஒரு பக்கம். அப்புறம் பார்த்தா உடனே தமிழ் வந்து சத்தம் போடுறாங்க, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, படிக்கிற புத்தகத்தை எப்படி எரிக்கிறீங்கன்னு உங்களுக்கு அது மனசாட்சி இல்ல அப்படின்னு தமிழ் ஒரு பக்கம் கத்துறாங்க. சரிதான் போடி உன்னால முடிஞ்சதை பாத்துக்க அப்படின்னு இந்த சாவித்திரி அங்க இருந்து கிளம்பி போயிருது. அப்புறம் தமிழ் என்ன பண்றதுன்னே தெரியாம அந்த எரிஞ்ச புக்க கையில வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. அப்புறம் மலர் வருது. மலர் வந்து என்ன தமிழ் என்ன ஆச்சு, உன் புக்கெல்லாம் இப்படி எரிஞ்சு போயிருக்கு அப்படின்னு கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை மலக்கா, இந்த மாதிரி இந்த சாவித்திரி சித்தி வந்து இந்த புத்தகத்தெல்லாம் எரிச்சுட்டாங்கக்கா அப்படின்னு சொல்லும்போது, என்ன தமிழ் சொல்ற? ஆமாக்கா, அவங்க நான் படிக்கிறது பிடிக்காம அந்த புத்தகத்தெல்லாம் வாங்கி எரிச்சுட்டாங்கக்கா, நான் குளிக்க போன நேரம் பார்த்து இதை பண்ணிட்டாங்கக்கா அப்படின்னு தமிழ் நடந்ததெல்லாம் சொல்லும்போது, இது கேட்டுட்டு மலர் சொல்றாங்க, சரி விடு தமிழே, வேற புத்தகம் வாங்கிக்கலாம் காலையில அப்படின்னு மலர் சொல்றாங்க. அக்கா வேற புத்தகம் வாங்க என்கிட்ட காசு இல்லக்கா அப்படின்னு தமிழ் சொல்லவும், நானா காசு தரேன் தமிழ் அப்படின்னு மலர் சொல்லவும், அதெல்லாம் வேணாக்கா, நான் ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன் அப்படின்னு இங்க தமிழ் வந்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சேது வர்றாரு. என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி எரியிற வாசனை வருது அப்படின்னு சேது கேக்குறாரு. அது ஒண்ணும் இல்ல மாமா, இந்த மாதிரி தமிழ்ச்செல்வி படிச்சு வச்சிருந்த புத்தகத்தெல்லாம் சாவித்திரிய சித்தி வந்து எரிச்சுட்டாங்க, இவ எப்படி படிக்கலாம், பரீட்சைக்கு படிக்கலாம், இவ எப்படி பரீட்சை எழுதுறான்னு நானும் பாக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தமிழோட புத்தகத்தெல்லாம் எரிச்சுட்டாங்க மாமா அப்படின்னு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சேது கிட்ட சொல்லவும் சேதுவுக்கு கோவம் வந்துருது. சேது எதுவுமே சொல்லாம அப்படியே போய் படுத்துறாரு. தமிழ் வந்துட்டு நைட்டு ஃபுல்லா தூங்காம உட்காந்துருக்காங்க. அப்புறம் சேதுவுக்கு தூக்கம் வரல. தமிழை நினைச்சு பார்த்துட்டு சேதுவும் ரொம்பவே கஷ்டமா இருக்காரு. அப்புறம் பார்த்தா சேது வந்து மறுநாள் வந்துட்டு தமிழுக்காக சீக்கிரமே எந்திரிச்சு போய் புக்கு வாங்கிட்டு வந்து தமிழ்கிட்ட கொடுக்குறாங்க. இந்தா இதுதானே உன் புக்கு அப்படின்னு கொடுக்குறாரு. எப்படி இதை எப்படி நீங்க வாங்கினீங்க அப்படின்னு கேட்கவும், நீ படிக்கிறத கடையில சொல்லி கேட்டேன், அவங்க தான் அந்த புக்கெல்லாம் கொடுத்தாங்க, அதுவும் அவங்க படிச்ச புத்தகம் தான் இதெல்லாம், அதனால நீ இதை வச்சு நீ படிச்சுக்க அப்படின்னு சேது கொடுக்கவும், எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு தமிழ் சொல்றாங்க. ரொம்ப சீன் போடாத, அது எங்க அத்தை தானே அந்த புக்கை எரிச்சாங்க, அவங்களுக்காக நான் கொடுத்ததான் நினைச்சுக்க, அவங்களுக்கு இருக்கு இன்னைக்கு, இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கிற வழியை பாரு அப்படின்னு சேது வந்து தமிழுக்காக புக்கு வாங்கி கொடுக்கறாரு. தமிழ் வந்துட்டு சேதுவை நினைச்சு மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இதை வந்து இந்த சாவித்திரி பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த சேது பையன் சும்மா இருக்காம புக்கை வாங்கி கொடுக்குறான் பாத்தியா அப்படின்னு இந்த சாவித்திரி வந்து வயிறறிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா இந்த சேது வந்துட்டு சாவித்திரி கிட்ட வந்து சத்தம் போடுறாரு, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு படிக்கிற பொண்ணோட புக்கை வாங்கி எரிப்பீங்க, இதுதான் உங்களுக்கு கடைசி, இனிமே இந்த மாதிரி ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க நான் அப்பா கிட்ட போய் சொல்லிடுவேன், நீங்களும் அப்புறம் கொட்டகையில தான் வந்து உட்காரணும் அப்படின்னு சேது வந்து இந்த சாவித்திரி சத்தம் போடுறாரு. சாவித்திரி வந்து அப்படியே வயிறஞ்சு நிக்குது. இன்னொரு பக்கம் இந்த ஈஸ்வரி இதையும் பார்த்துட்டு சந்தோஷப்படுது. இந்த சாவித்திரி அப்பப்ப அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.